அன்னையின் அன்பு பக்தர்களே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அயர்லாந்து நாட்டிலே ஒரு பிரசித்தி பெற்ற கல்லூரி பேராசிரியரும் சிறந்த எழுத்தாளருமான ஜான் மெக்கஹரன் அவர் தன்னுடைய புத்தகத்திலே தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பகிர்ந்து கொள்கிறார். அவர் அயர்லாந்திலே டூப்ளி நகரத்தில் உள்ள ஹோலி ட்ரினிட்டி காலேஜ் கல்லூரியிலே அவர் பேராசிரியராகவும் அதே நேரத்திலே அங்கே இருக்கின்ற ஒரு விடுதியிலே தங்கி அவர் ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கின்றார். அவர் தங்கியிருந்த அந்த அறையை வாரத்துக்கு ஒரு முறை ஒரு பெண் வந்து தூய்மை செய்வார். துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த பெண்மணி அந்த அறையை சுத்தம் செய்து கொடுப்பார். அவ்வாறு அவர் அந்த பெண் வந்து போகின்ற பொழுது ஒரு நாள் அந்த பெண்ணிடம், அம்மா நீங்கள் அதிகாலையிலே வருகிறீர்களே எப்படி என்று கேட்கிறார். ஆமையா, நான் அதிகாலை 6 மணிக்கே பேருந்தை பிடித்து வந்தால்தான் இங்கு வந்து இந்த அறையை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் எனது வீட்டுக்கு சென்று என்னுடைய வீட்டு கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், என் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், மற்ற காரியங்களை எல்லாம் நான் செய்ய வேண்டும். இதோடு வேற நான் மறைக்கல்வி ஆசிரியராக வேற பணியாற்றி கொண்டிருக்கின்றேன், பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி போதித்து கொண்டிருக்கிறேன். ஆக 6 மணிக்கு பேருந்து, இங்கே வந்து தூய்மைப்படுத்துகின்ற பணி, மீண்டும் 7:30 மீண்டும் பேருந்து, வீட்டு வேலைகள், பிள்ளைகளை அனுப்பி வைத்தல், மறைக்கல்வி ஆசிரியர் என்று பல பணிகளை நான் ஆற்றுவதால் தான் முன்கூட்டியே வருகிறேன் என்று அவர் சொன்னார். உடனே அந்த எழுத்தாளர் அந்த ஜான் மெக்கஹரன், இதற்கு முன்பு இருந்த இந்த அறையில் இருந்த அந்த பேராசிரியர் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். நிச்சயமாக தெரியும், நான் அவர் இருந்த பொழுது 14 ஆண்டுகளாக, ஓராண்டல்ல ஈராண்டல்ல 14 ஆண்டுகளாக நான் அவரது அறையை நான் சுத்தம் செய்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட அவர் என்னிடம் பேசியதில்லை, ஒரு நாள் கூட என்னிடம் அவர் பேசியதில்லை. ஒரே ஒரு முறை அவர் ஓரக்கண்ணால் என்னை பார்த்தார், எனக்கு பேச்சு வரவில்லை. ஆனால் அவரை பார்த்து நான் வணக்கம் சொன்னேன், அதற்கு கூட அவர் பதில் சொல்லவில்லை. அதிலிருந்து நான் அவருக்கு வணக்கம் சொல்வதையே நான் நிறுத்தி கொண்டேன் என்று சொன்னார். அதன் பிறகு அவர் சொன்னதுதான், இங்கு இருக்கின்ற பல பேர் அந்த பேராசிரியரை பற்றி பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். என்னவென்றால், இந்த கல்லூரியிலேயே அவர்தான் மிக சிறந்த அறிவாளி, பேராற்றல் உள்ள, பெருமைக்குரிய, எல்லாரையும் விட மிக சிறப்பான ஒரு பேராசிரியர். ஆனால் தன்னிடம் வந்து பல சுமைகளை சுமந்து பல பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அறையை தூய்மைப்படுத்துகின்ற அந்த பெண்ணிடத்திலே ஒரு வார்த்தை கூட ஆறுதலாக அவர் அந்த 14 வருடங்களாக பேசியதில்லை. அப்படி என்றால் அந்த பெண்ணினுடைய மனம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும் என்ற ஒரு கேள்விக்குறியோடு அந்த நிகழ்ச்சியை அந்த ஜான் மெக்கஹரன் பகிர்ந்து கொள்வார். இந்த பெண்ணை போலத்தான் இங்கு இருக்கின்ற நம்மிலே பலர் ஒரு குடும்ப பெண்ணாக, ஒரு குடும்ப தலைவியாக அல்லது ஒரு குடும்ப தலைவனாக 1000 சுமைகள், 1000 பொறுப்புகள், 1000 கடமைகள், அதே போல பணி செய்கின்ற இடத்திலே நம்முடைய பணி, அதனால் வருகின்ற சுமைகள், அதனால் வருகின்ற நமக்கு வருகின்ற பல்வேறு பொறுப்புகள். அது மட்டுமல்ல, இந்த தாய் திரு அவையிலே அந்த பெண்மணியை போல இந்த தாய் திரு அவையிலே, இந்த திருச்சபையிலே நான் ஒரு அங்கத்தினராக இருக்கின்றேன், என்னால் என்ன கொடுக்க முடியும்? மறைக்கல்வி ஆசிரியராக பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு இறைவனை பற்றி, இயேசுவை பற்றிய உண்மைகளை விளக்கி சொல்லுகின்ற அந்த பணியை, அதுபோல பல பேர் திரு அவையிலே தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற இப்படி ஏராளமான சுமைகளினால் வாடிக்கொண்டிருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, இன்று இந்த நாளிலே அதிலும் குறிப்பாக தங்களுடைய சுமையை புரிந்து கொள்ளாமல் ஒரு மனிதநேயமற்ற ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மிலே பலர் இருப்பார்கள். அவர்களையெல்லாம் பார்த்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற அற்புதமான வார்த்தை, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவை விட மிக சிறந்த அறிவாளி இருக்க முடியுமா? இயேசுவை விட மிக சிறந்த ஆசிரியர் இருக்க முடியுமா? ஞானத்தின் ஊற்று, சர்வ வல்லமை படைத்தவர் அவர் சொல்லுகிறார். அவரிடத்திருக்கின்ற அறிவோ, ஆற்றலோ, ஞானமோ, அந்த உயர் சக்தியோ நம்மில் இருக்கின்ற சுமைகளை கண்டுகொள்ளாமல் இருக்க செய்யவில்லை. மாறாக எவ்வளவுதான் அவர் உயர்ந்தவராக, உன்னதராக இருந்தாலும் நம்முடைய சுமைகளை அவருடைய சுமைகளாக அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்.
என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த நுகம் என்றால் என்ன? நுகத்தடி என்று சொல்வோம். இன்றைய தலைமுறை அந்த நுகத்தடியை ஒரு சில பேர் பார்த்திருக்க கூட மாட்டார்கள். அந்த நுகத்தடி என்றால் என்ன என்று தெரிந்திருக்கக்கூட வாய்ப்பில்லை. நுகத்தடி இயேசுநாதர் வாழ்ந்த காலத்திலே விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்திய ஒரு பொருள். ஏன் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தேசத்திலும் நம்முடைய தமிழகத்திலும் எல்லா விவசாயிகளும் இந்த நுகத்தடியை பயன்படுத்தினார்கள். ஒரு நீண்ட கட்டை, அந்த கட்டையில் 2 ஓரத்திலும் துளைகள் இட்டு மாட்டினுடைய கழுத்திலை கட்டி அந்த கட்டையிலே ஏற்கலப்பையை பொருத்தி நிலத்தை உழுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நுகத்தடி. அது மட்டுமல்ல, ஏற்கலப்பைகளை மட்டுமல்ல, பல விவசாயிகள் அந்த நுகத்தடியில் தான் அந்த வண்டியையும் கட்டி அந்த மாட்டையும் கட்டி இழுத்து செல்வார்கள். அதுதான் நுகத்தடி. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அந்த வண்டியாக இருக்கட்டும், அந்த ஏற்கலப்பையாக இருக்கட்டும், அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நிலத்தை உழுகின்ற பொழுது எழுகின்ற பாரம், அந்த பாரத்தை தான் அது இழுத்து செல்லுகின்றது. அதே போல் ஒரு வண்டியை, நெல்லையோ காய்கறிகளையோ அறுவடைகளை பெற்றுக்கொண்ட அனைத்து பொருள்களையும் ஏற்றிச் செல்லுகின்ற அந்த வண்டியிலே இருக்கின்ற பாரம் தான் நம்முடைய சுமை. அந்த வண்டி தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த சுமைகளை எல்லாம் இழுத்து செல்வது இந்த 2 மாடுகள். அன்புக்குரியவர்களே, ஒரு விவசாயி ஒரு ஏற்கலப்பையை பூட்டி ஒரு பக்கம் வலிமையான மாட்டையும் இன்னொரு பக்கம் வலிமை இழந்த மாட்டையும் பூட்டி அந்த ஏற்கலப்பையும் அதில் பொருத்தி உழுகின்றான். அப்பொழுது அவனுடைய மகன் அந்த தந்தையை பார்த்து, என்னப்போ ஒரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வலிமையான ஒரு மாடு, இன்னொரு பக்கம் நோஞ்சா மாடு, எப்படி இது இழுக்கும்பா? இழுக்கும். ஏன் தெரியுமா? இதனால் இழுக்க முடியாததை இந்த வலிமையான மாடு சேர்ந்து இழுப்பதற்காகத்தான் ஒரு பக்கம் வலிமையான மாட்டையும் இன்னொரு பக்கம் வலிமை இழந்த மாட்டையும் நான் பூட்டி இந்த நிலத்தை உழுகின்றேன் என்று அந்த ஏழை விவசாயி தன்னுடைய மகனுக்கு எடுத்து சொல்லுகிறார். அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுமக்கின்ற சுமைகளை நம்மால் சுமக்க முடியவில்லை என்றாலும், இதோ நான் இருக்கிறேன் ஒரு பக்கம் வலிமை உள்ளவனாக. உங்களுடைய சுமைகளை நான் சுமக்கிறேன். உங்களால் முடியவில்லையா? வாருங்கள், வந்து என்னுடைய நுகத்தடியை, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நாம் நாம் அனுபவிக்கின்ற சுமைகள் பல இருக்கலாம். அவதூறாக இருக்கலாம், அல்லது உயிர் பயமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், கடன் சுமையாக இருக்கலாம், நாம் உரிமை இழந்தவர்களாக இருக்கலாம். அதிலும் குறிப்பாக இயேசுவை நம்பி இயேசுவின் வழியிலே இயேசுவை சார்ந்து, நான் நேற்று சொன்னது போன்று இயேசுவை சார்ந்து இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நம் உள்ளத்திலே எந்த வஞ்சம், வர்மம், எந்த விதமான இந்த தீய எண்ணங்களையும் வைத்து கொள்ளாமல் இதயம் திறந்தவர்களாக, ஒரு வெள்ளை மனம் படைத்தவர்களாக எதையும் இயேசுவின் வழியிலே வாழ வேண்டும், செய்ய வேண்டும் என்று வாழ்வர்களுக்கு நிறைய சுமைகள் வரும். நம்மால் பயன்பெற்றவர்கள் கூட பகையாளியாக மாறுவார்கள், நம்மை ஒதுக்கி தள்ளுவார்கள், பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லுவார்கள். இயேசுவை நம்புவதனால் நமக்கு பல சவால்களும் சங்கடங்களும் நமக்கு வரும். அதனால் வருகின்ற சுமையை கண்டு நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள். நான் உங்களோடு இருக்கிறேன், இதோ வாருங்கள், உங்களுடைய சுமையை சேர்ந்து நான் சுமக்கின்றேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மாபெரும், அதிலும் குறிப்பாக திரு அவையிலே ஒரு மாபெரும் மாற்றம் வருவதற்கு வித்திட்டவர் யார் தெரியுமா? நம்முடைய புனிதர் 23ஆம் அருளப்பர் ஜான் பால் த 23rd. அவருக்கும் இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்துக்கும் ஒரு உறவு உண்டு. என்ன தெரியுமா? 23ஆம் அருளப்பர் தான் இந்த வேளாங்கண்ணி மாதா திருத்தலத்தை பசிலிக்காவாக உயர்த்திய திருத்தந்தை அவர். அந்த திருத்தந்தை இந்த திரு அவையிலே ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்தார். அந்த மாற்றத்திற்கு வித்திட்டவர் அவர்தான். அதனால் அவருக்கு ஏராளமான எதிர்ப்புகள் வந்தது. சும்மா எளிதாக அவர் செய்துவிடவில்லை. ஆண்டவர் அவருக்குள் வந்திருக்கிறார், அவருக்குள் அந்த சிந்தனையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை சார்ந்திருந்ததால், ஆண்டவரை நம்பியிருந்ததால், எதையும் தன்னுடைய உள்ளத்திலே தீய எண்ணங்களை எல்லாம் தேக்கி வைத்து கொள்ளாமல் இந்த திரு அவைக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தவர், இதோ நம்முடைய திரு அவையின் ஜன்னல்களை நாம் திறந்து விடுவோம், தூய்மையான காற்று உள்ளே நுழையட்டும் என்று 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு வித்திட்டவர் 23ஆம் அருளப்பர். அன்புக்குரியவர்களே, அதனால தான் இன்று நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள், நான் உங்களை பார்த்து இந்த திருப்பலி நிறைவேற்றுகிறேன்.
நம்முடைய தாய்மொழியிலே ஆண்டவரை புகழ்கிறோம், போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உன்னதமான அந்த அன்பு பலியாகிய கல்வாரி பலியை நாம் நிறைவேற்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். இது திருவழிபாட்டிலே ஏற்பட்ட மாற்றம். மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் இந்த திரு அவையிலே நிகழ்ந்திருக்கின்றன, இன்னும் நிகழும். அதற்கு காரணம் வித்திட்டவர் இந்த 23ஆம் அருளப்பர். ஆனால் அவர் சந்தித்த சவால்கள், சங்கடங்கள் பெரும் சுமையாக இருந்தன. அவர் ஒரு நாள் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் இரவு படுக்க போகின்ற பொழுது ஆண்டவரை பார்த்து, மை லார்ட் ஜீசஸ், திஸ் இஸ் யுவர் சர்ச், திஸ் இஸ் யுவர் சர்ச், யூ சேஃப் காட் இட், யூ டேக் கேர் ஆஃப் இட். இது உங்களுடைய திரு அவை, நீங்கள் ஏற்படுத்திய திரு அவை. இதிலே ஒரு மாற்றம் கொண்டு வர நீங்கள் தான் என்னை உந்தி தள்ளினீர்கள். இதனால் பல எதிர்ப்புகள் வருகின்றன. இது உங்கள் திருச்சபை. இறைவனை சார்ந்து பாருங்க, இயேசுவை சார்ந்து இருந்து அவர் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது சுமைகள், குறிப்பாக ஆண்டவர் சொல்வது இதுதான், நாம தேவையில்லாமல் நம்மளே வரவழைத்துக் கொள்கின்ற சுமைகளை ஆண்டவர் சொல்லவில்லை. என் வழியிலே நீங்கள் வாழுகின்ற பொழுது, என் வார்த்தையை நீங்கள் வாழ்வாக்குகின்ற பொழுது, என்னுடைய அன்புக்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுக்கின்ற பொழுது, என் அன்னை தெரசாலை போல நீங்கள் வாழுகின்ற பொழுது, இதோ இன்றைய தியான பாடலிலே பாடினார்கள், கடவுளை சுமந்தவள் யாரு? நம் அன்னை மரியாள். அவர் யார்? நம்முடைய சுமைகளை எல்லாம் சுமப்பவர். நம்முடைய சுமைகளை எல்லாம் சுமக்கக்கூடிய கடவுளுடைய மகனை சுமந்ததினால் ஆண்டவர் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி கொடுக்கிறார். என்ன? அவருடைய தாயே தாரை வார்த்து கொடுக்கிறார். இன்று கார்மேல் அன்னையினுடைய திருவிழா. அந்த அன்னையும் நம்முடைய சுமையை சுமக்க காத்திருக்கிறாள். ஏனென்றால் அவள் சுமந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சுமைகளை சுமக்க இந்த உலகத்திற்கு வந்தவர். அவர் வழியிலே வாழுகின்ற பொழுது நாம் சந்திக்கின்ற அத்தனை சங்கடங்களும் பெரும் சுமைகளாக இருந்தாலும், வாருங்கள், அதிலே நான் பாதியை சுமந்து கொள்கிறேன், நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன், உங்களை நான் ஆற்றுப்படுத்துகிறேன், உங்களை நான் தேற்றுகிறேன் என்று ஆண்டவர் மட்டுமல்ல, அவரை சுமந்த அன்பு தாயும் அன்னை மரியாளும் ஆரோக்கியத்தாயும் பல்வேறு நிலைகளிலே காட்சி கொடுத்து பல்வேறு பெயர்களை பெற்ற ஒரே ஜீவன், உன்னதமான ஜீவனும் நம் அருகில் இருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களை, ஆண்டவரின் பொருட்டு, அவரை சார்ந்து வாழுகின்ற வாழ்க்கையின் பொருட்டு, அவருடைய நியமனங்களையும் அவருடைய வழிமுறைகளையும் நாம் இந்த உலகத்திலே நிலைநிறுத்த வேண்டும். நம் குடும்பத்திலும் சரி, நாம் வாழுகின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் சரி என்று வாழுகின்ற பொழுது யாராக இருந்தாலும் பல சோதனைகள், பல துன்ப துயரங்களை சந்திப்போம். கவலைப்படாதீர்கள், எல்லா சுமைகளையும் சுகமாக்குபவர், அவரை அண்டிச் செல்வோம். அவர் நமக்கு ஆறுதலும் பலமும் கொடுப்பார். அந்த ஆறுதலிலும் பலத்திலும் தொடர்ந்து அவர் கைப்பிடித்து அவர் வழியிலே நாம் தொடர்ந்து வாழ்வோம். ஆமென்.